விஜய் சேவி சார், இந்த படம் தலைவன் தலைவின் தலைப்பு டைரக்டரும் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பற்றி நிறைய பேசுதுன்னு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க இப்படி தான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை, அது இப்போலாம் நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லுவீங்க சார்? முதல்ல இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே. ஆனால் சில சமயம் நம்மளாம் முடிவு எடுக்கிறோம்ல, மன்னிக்கலான்னு தோணுது, சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது, வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது. அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே முடிவு தானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியுமில்லை. பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள்னு ஒரு 10 சொல்கிறாங்க. அந்த 10 பின்லாந்து, நார்வே இந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம், அடுத்தது விவாகரத்துகள் அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு தம்பதி அப்படின்னாலே அவங்க விவாகரத்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அது யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், உங்கள் படம்ட்டு கேட்கல. அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார்? முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கலாம், நாங்கள் எங்கள் படத்தில் தான் பதில் சொல்ல முடியும். இந்த படத்தில் நாங்கள் டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசலை. நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்க இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்க சொல்லியிருக்க மொழிய. அப்புறம் இது நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு அகைன்ஸ் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தான் ஒழிய அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணல. நாங்கள் எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிற மொழிய. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை, அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க, அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணல. நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழணும்னு சொல்ல வரல. நாங்கள் இந்த பிரச்சனையும் இவங்களை பற்றி தான் பேசுகிறோம். ஓகே தானே சார்? தேங்க்யூ சார். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.